புக் பப்ளிஷ் பண்ற கம்பெனில பெஸ்ட் ஏஜென்டா இருக்கிற ஹீரோ தான் வேலை நடக்க என்ன போய் வேணா சொல்லுவாரு. ஹீரோ ஃபேமஸ் சாமியார் எழுதின புக் உரிமையை வாங்க அவர் தியானத்துல கலந்துக்கிட்டு அவர் புக் படிக்காமலேயே பொய்யா ஆஹா ஊகன்னு சொல்லி ஆர்டரும் வாங்க அங்க உள்ள மரத்துல கைப்பட்டு குத்த ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்துல வீட்டுக்கு போனா அதே மரம் அங்க நிக்குது. அத சாமியார் கிஃப்ட் பண்ணிருப்பாருன்னு சூப்பர் மரம்னு சொல்ல 2 இலை கொட்டுது. அடுத்த நாள் ஹீரோ அசிஸ்டன்ட் புக்கை காமிச்சு 5 பக்கம் தான் இருக்குன்னு சொல்ல கோவப்பட்டு சாமியார் கிட்ட சண்டை போட அவர் மனசுல உள்ளது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ டயர்டா இருக்கிறத பார்த்து உடம்பு சரியில்லையான்னு கேட்க மரத்தை பத்தி சொல்ல சாமியார் மரத்தை வந்து பார்த்து நீ இந்த மரம் ஒண்ணு நீ ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் இலை கொட்டி மொத்த இலையும் முடிஞ்சிச்சுன்னா நீ செத்துருவேன்னு சொல்லி பயமுறுத்த ஒய்ஃப் கிட்ட அதிகமா பேசாத ஹீரோ அதை சரி பண்ண ஹீரோயின் ஹோட்டல் ரூமுக்கு ஹீரோ வர சொல்ல அவர் பேசாததும் நம்ம பிரேக்கப் பண்ணலாம்னு சொல்லி பிரிய அடுத்த நாள் ஹீரோ வேலையும் போக சாமியார் எழுதின புக்கை படிச்சு திருந்தி தான் பண்ண தப்பெல்லாம் சரி செய்ய அதனால மொத்த இலையும் கீழே விழுந்து ஹீரோவும் கீழே விழ மறுபடியும் இலைகளும் பூக்களும் பூக்க இதையே புக்கா எழுதி ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்காரு.